ஹாய், வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ். நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது கல்லீரல் ஃப்ரை. கல்லீரல் ஃப்ரை நம்ம பொதுவாகவே எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் நான் இந்த ஃப்ரை பண்ணுறது உண்மையிலே எல்லா இன்க்ரீடியன்ஸ் நல்லா ட்ரையாகவே வறுத்து பண்ணுறது. நம்ம வேறு எதுவும் மசாலாலாம் எதுவுமே ஆட் பண்ணலை. நான் எந்த மசாலாலாம் எப்படி எப்படி போடுறேன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டிங்குன்னு கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இதில் மேல் தட்டோட 2வது தட்டு வைக்கணும். ஸோ நம்ம உள்ளுக்கே வச்சாலும் கொஞ்சம் ஆவியில் வேக வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். இது நான் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம ஆவி கட்டிக்கலாம். இது வேக வைக்கிறதுக்கு எப்பயுமே நம்ம இந்த கல்லீரல்னால ஒரு 10 நிமிஷம் ஆகும். இது வெந்த பிறகு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம அது வேகிறதுக்குள்ள நம்ம மசாலா ட்ரையாக ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். நான் பேன் வச்சுருக்கேன். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. பேன் சூடாகட்டும். இதில் நான் ஒரு 15 வரமிளகாய் எடுத்திருக்கேன். சோம்பு 2 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, தனியா 2 ஸ்பூனு. இது எப்பவுமே நம்ம ஆயில் இல்லாமல் ட்ரையாக வறுத்துக்கணும். நான் காஞ்ச மிளகாய் போட்டுறேன். தனியா, சீரகம், சோம்பு, இது எல்லாமே நம்ம ஆயில் இல்லாமல் வதக்கிக்கணும். ரொம்ப தீய வச்சிட வேண்டாம், கலரும் மாற வேண்டாம். ஸ்லோலி வச்சு நல்லா வறுத்துக்கணும். நல்லா ட்ரை ரோஸ்டாக பண்ணிக்கணுமா. நல்லா கலர் மாற வேண்டாம். அதோட ஸ்மெல்லு வந்தவுடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாமே கலந்த அந்த சோம்பு, தனியா, சீரகம் ஸ்மெல்லு எல்லாம் அந்த மசாலா ஸ்மெல்லு லைட்டாக வர மாதிரியே நமக்கு தெரியும். அப்போ வரும்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நம்ம ஆற வச்சு தான் அரைக்கணும், சூடோடு அரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நம்ம வறுபட்டா போதும். இதை நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். நம்ம வெந்துச்சான்னு பார்க்கலாம். கேஸ் ஸ்லோ பண்ணிகிட்டே தரங்க. நல்லாவே வெந்திருக்கு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு வேறு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். நம்ம இது பேன் வச்சுக்கிறோம். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. பேன் சூடாகட்டும். நம்ம பேன் சூடாயிடுச்சு. நம்ம இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் நான் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். ஆயில் சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சம் 1/2 ஸ்பூனு நான் சோம்பு போட்டுக்கிறேன். அரை ஸ்பூன் போட்டுட்டு இதில் நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். இதில் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் நல்லா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், ஃபுட்டும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் போடுறேன். நல்லா கொஞ்சம் கலர் விடுங்க. இந்த சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக இல்லைன்னா கூட பரவாயில்ல, கொஞ்சம் நார்மலாக இருக்கிற மாதிரி எடுக்கணும். கலர் மாறாமல்
லைட்டாக கலர் மாறினா போதும். இது கூட நான் 1/2 ஸ்பூன் உப்பு போடுறேன். நல்லா கலரிடுங்க. இது கூட நான் வரமிளகா போடுறேன். வரமிளகா வந்து நான் கிள்ளி போட்டிருக்கேன். இது வந்து நல்லா கொஞ்சம் கலர் எடுத்துருக்கேன். நான் வரமிளகா வந்து ஒரு 5 பீஸு, 5 மிளகா வந்து நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட நான் கொஞ்சமாக கருவேப்பிலை, பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு, இஞ்சி ஒரு 2 ஸ்பூனு. இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் ஃபுல்லாக வதக்கி வச்சுருங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். நல்லா வதங்கிட்டு இதில் நம்ம கல்லீரில் வந்து வேக வச்ச கல்லீரில் நம்ம இதில் போட்டுடலாம். இது நல்லா சுற்றி இதில் நல்லா கலர் விட்டுருக்கேன். இது கூட நான் வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். நல்லா கலரிடுங்க. இது கூட நம்ம இன்னும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா கலரிட்டு இது கொஞ்ச நேரம் நம்ம ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லாவே ஆயில் எல்லாம் மேலே வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த நம்ம அரைச்சி வச்சோம்னா அந்த ட்ரையாக இருக்கும் காஞ்ச மிளகா, சோம்பு, சீரகம் இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சி வச்சிருது இது மேலே நம்ம போட்டுக்கணும். இது நல்லா கலரிடுங்க. மீதி அந்த பொடி இருந்தால் கூட நம்ம வச்சு கூட பாட்டிலில் வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். திருப்பி நீங்கள் எப்பயாச்சும் நீங்கள் ஃப்ரை பண்ணால் கூட திருப்பி அந்த பொடியை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எதுக்குன்னா நான்வெஜ் நம்ம செய்யும்போது கூட அந்த பொடி யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாகவே இருக்குது பாருங்கள். வாவ், கல்லி ஈரல் ஃப்ரை ரெடி.